ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யாஷிகர். நம்மளோட விஜய் டிவியில் போயிட்டுருக்க மானதி சீரியல் இன்றைக்கி எபிசோட் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பற்றி ஒரு சின்ன ரிவ்யூ இந்த வீடியோவில் பார்க்கலாம். இன்றைக்கி எபிசோட் ஆவரேஜாக போச்சு அப்படின்னு தான் சொல்லணும். விஜய் காவேரியோட கான்வர்சேஷன் வந்து கண்டினியூ ஆகுது. காவேரிக்கு வந்து புரிய வைக்கிறாரு. விஜய் சொல்கிறதும் சரிதான் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. விஜய் சொன்னதை கேட்டுட்டு காவேரியும் போகிறாங்க. காவேரி அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பேசிட்டேன், யாரும் ஒத்துக்கல, ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும்னு சொல்கிறாங்க அப்படின்ட்டு வந்து மறுபடியும் சொல்கிறாங்க. ஒரு பக்கம் ஜூஸு, ஒரு பக்கம் காஃபி அப்படின்னு சொல்லி விஜய் குடிச்சிட்ருக்க மாதிரி காமிச்சிட்ருக்காங்க. இந்த சைடு இவங்க ஃபேமிலி, அதாவது சித்தி ஃபேமிலி உட்காந்து சாப்பிட்டுட்ருக்காங்க. யமுனா பார்த்துட்டு நடு வீட்டில் உட்காந்து சாப்பிடுதுங்கன்னு காண்டில் அந்த வாட்டர் பாட்டிலை வந்து ஊற்றி கவுத்துட்றாங்க. சாப்பிடும்போது அப்படி செய்கிறது ரொம்பவே தப்பு. ஆனால் வன்மம் இருக்குது. அப்பாவை உரிமை கொண்டாடிட்டு ஒரு ஃபேமிலி வந்திருக்கே அப்படிங்கிற ஒரு கோவம், வன்மம், அதுதான் அந்த மாதிரி பண்ணுறாங்க. ஆனால் அது தப்பு. இவங்க கிருஷ்ணா ஆனால் ரொம்ப கோவப்படுற மாதிரி இருக்குது. இந்த சொத்தை எப்படியாவது வாங்கியே ஆகணும் அப்படின்னு மும்முரமாக நிற்கிறது அவர் தான். அம்மாவும் தங்கச்சியும் கூட கொஞ்சம் சைலண்ட்டாக தான் இருக்காங்க. எகிரிட்டே இருக்கார் எந்நேரமும். நிவின் வந்து யமுனாவுக்கு சப்போர்ட் பண்ணது யமுனாவுக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. இன்னும் நானும் பார்த்துக்கிட்டு இருக்கேன், சும்மா எகிரிட்டே இருக்கா அப்படிங்கிற மாதிரி. பார்க்க நல்லா தான் இருந்துச்சு யமுனாக்காக நிவின் பேசினதும். ஃபேமிலி எல்லாம் வந்து கிளம்புறாங்க ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்காக. ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண கிளம்பும்போது கரெக்டாக எங்கே போகிறீங்க, நாங்கள் இங்கே தான் இருப்போம், வெளியில் போக சொன்னால் போக மாட்டேன்றாங்க. உடனே இவங்க ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணதாமல் போகிறாங்க அப்படின்னு கிருஷ்ணா ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு ஸ்டே ஆர்டர் வாங்கினதை வந்து காட்டுறாரு. ஸ்டே ஆர்டர் வாங்கினாங்கன்னு அப்படின்னு தெரிஞ்ச உடனே சாரதாவுக்கு பயங்கர கோவம். 3 பேரையும் வீட்டை விட்டு துரத்துறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. கிருஷ்ணா எகிறவும், நான் எப்படி வெளில துரத்தணும்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி அவங்க அம்மாவை ஃபஸ்ட்டு வெளில துரத்தவும் எல்லாரும் வெளில போயிடுறாங்க. கேட்டை தாண்டி வெளில துரத்தி விட்டுட்டு கேட்டை பூட்டிட்டு உள்ளே வந்துடுறாங்க. நம்ம கிளம்புவோம் அத்தை, இது எனக்கு தெரியும், இந்த மாதிரி தான் முடியும் அப்படின்னு சொல்லி, அதனால தான் வேணான்னு சொன்ன ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படின்ற மாதிரி விஜய். எப்படி மாப்பிள்ளை எல்லாத்தையும் விட்டுட்டு கிளம்ப முடியும் அப்படின்னு கேட்கவும், இல்லை பூட்டிட்டு கிளம்புவோம், அப்புறம் வந்து பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி விஜய் சொல்கிறாரு. எனக்கு என்னவோ ஒரே நாளில் வந்த உடனே இவங்க ஸ்டே ஆர்டர் வாங்க முடியாது, இவங்க பின்னாடி வேறு யாரோ இருந்து செயல்படுறாங்க அப்படின்ன உடனே பசுபதி நினைப்பு தான் வருது இவங்களுக்கு. எனக்கும் அந்த டவுட் இருக்க தான் செய்யுது. பசுபதி அப்படின்னாலும் இப்போ ஸ்ட்ராங்காக அவங்களால வந்து அவர் தானா அப்படின்னு சொல்ல முடியல. ஏன்னா கதையில் அவரை காணும் இல்லையா. அதனால் விடிஞ்சு பார்த்தா மறுநாள் காலையில் ஃபேமிலி எல்லாம் சென்னையில் இருக்க மாதிரி, நாங்கள் கிளம்புறோம் அத்தை அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. நீ உடம்ப பார்த்துக்கொடி அப்படி இப்படின்னு சொல்லி காவேரியும் வழி அனுப்புகிறாங்க. இந்த பக்கம் அவரோட ஃபோட்டோ, அப்பாவோட ஃபோட்டோவை போட்டு தூக்கி உடைக்கிறாங்க சாரதாம்மா. பாட்டியும் திட்டுறாங்க. ஆறுதல் சொல்லி கங்கா வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க. ஏன் பாட்டிக்கிட்ட இப்படிலாம் பேசுகிறம்மா அப்படின்னு சொல்லி. பார்க்கவே ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது.